வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வி ஃபார் டெக்கில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஜியோவை பற்றி தான் அவங்க அடுத்து லான்ச் பண்ண போகிற ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நிச்சயமாக இந்தியாவில் ஜியோ எந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணாலும் அவங்க பார்த்திங்கன்னா அது பேசு பொருளாகிற மாதிரி தான் அந்த ப்ராடக்டோடைய ஒவ்வொரு விஷயம் இருக்கும். அந்த மாதிரி ஜியோ ஃபைபர் அப்படின்ற ஒரு கான்செப்டை ஆல்ரெடி கொண்டு வந்தாங்க. இதில் ஏர்ஃபைபர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ யூனிட்டை வச்சு அதை பேஸ் பண்ணி ஹை ஸ்பீட் இன்டர்நெட் நம்ம கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது என்னென்னா ஒரு ஆடியோ அவுட்டோர் யூனிட் ஒன்று வெளியில் செட் பண்ணி கேட் 6 கேபிள் வழியாக ஒரு மோடம் மாதிரி ஒன்று கொடுத்து அதில் நமக்கு வைஃபை சிக்னல்ஸ் வழியாக ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கொடுத்தாங்க. அது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்குது. பட் இருந்தாலும் அதை பற்றி பெரிய லெவலில் பேசப்படலை. அப்படின்னாலும் அது பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த டிவைஸை பார்க்குறீங்க, அது கேட் 6 கேபிள் வழியாக தான் அது கனெக்ட் பண்ணி அதுலேருந்து சிக்னல்ஸ் ஜென்ரேட் பண்ணி நம்ம ஹை ஸ்பீட் இன்டர்நெட் ஆனது யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது அதில் பார்த்திங்கன்னா பேசுபொருளாக ஒரு குறிப்பிட்ட சிட்டிஸில் மட்டுமே இந்த சர்வீஸ் அவைலபிலிட்டியாக இருந்தது. பட் ஜியோ ஃபைபர் என்பது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சிட்டிஸில் மட்டும் தான் அவைலபிளாக இருந்தது. அதாவது அவங்க கேட்டகரி படி பார்த்திங்கன்னா கேட்டகரி 1ல் இருக்கக்கூடிய சிட்டிஸில் மட்டும்தான் அந்த ஃபைபர் எல்லாமே அவைலபிளாக இருந்தது. உங்களுக்கு தெரியும். இப்போ ஆல்ரெடி ஜியோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லாகவே 1.5 மில்லியன் கிலோமீட்டர் அளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆப்டிக்கல் ஃபைபர் நல்ல ஸ்ட்ராங் பேஸில் பண்ணிகிட்ருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கி இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 7543 சிட்டிஸில் டவுன்ஸில் இந்த சர்வீஸ் இன்றைக்கி ஜியோ ட்ரூ 5G அப்படின்னு சொல்லக்கூடிய மொபைல் ஃபோனில் டைரெக்டாக 5G அக்சஸ் பண்ணக்கூடிய சர்வீஸை இந்தியா முழுசும் கிட்டத்தட்ட 7543 சிட்டிஸில் கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்து என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க போகிறீங்களே, இதோ. I am delighted to announce that Jio AirFiber will launch on the auspicious occasion of Ganesh Chaturthi on 19th September, giving us another avenue for customer value and revenue growth in the untapped Indian home segment. இது பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி கடைசியாக நடந்த அவங்க ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் அவர் அனௌன்ஸ் பண்ண அடுத்த ஒரு ப்ராடக்ட் தான். அதுதான் ஜியோ ஏர்ஃபைபர் 5G. இது 19th செப்டம்பர் அன்னைக்கு இந்தியா ஃபுல்லாகவே அவங்க லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. சரி, அந்த ஏர்ஃபைபர் 5G பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த டிவைஸ் தான் ஜியோவுடைய ட்ரூ 5G. அடுத்து ரெவல்யூஷனரியாக இருக்க போது இந்தியா ஃபுல்லாக மார்க்கெட்டை ஆக்கிபை பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா இந்த ஜியோ ட்ரூ 5G இந்த டிவைஸை தான் சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இது பார்த்தீங்கன்னா FWA ஃபிக்ஸட் வயர்லெஸ் அக்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். ஜஸ்ட் இந்த டிவைஸ் அதோட நம்ம ஒரு டிசி அடாப்டர் கனெக்ட் பண்ணால் போதும் 5G அக்சஸ் 1 Gbps வரையும் உங்களுக்கு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜியோ. ப்ளஸ் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வைஃபை சிக்னல் வைஃபை பார்த்திங்கன்னா 6 இதோட பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வர 19ஆம் தேதி இந்த ப்ராடக்ட் ஜியோ ஆல் ஓவர் இந்தியா பேன் இண்டியா ஃபுல்லாக லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த டிவைஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த டிவைஸ்க்காக நானும் வெயிட்டிங். நம்ம கையில் இந்த டிவைஸ் கிடைச்ச உடனே நிச்சயமாக உங்களுக்காக அதனுடைய ரிவ்யூ கம்ப்ளீட்டாக நம்ம போடுவோம். இப்போது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த டிவைஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.